அமைச்சர் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டதுக்கு மட்டும்தான் வருவாரு, மத்த எதுக்குமே வர மாட்டாரு. நாங்க இது வரைக்கும் அமைச்சரை பார்த்ததே இல்ல. வருவார், ஆனா ஓட்டு போட்டிருக்கோம், எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம், யாருமே ஓட்டு போடாம கிடையாது. அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம், கவுன்சிலர் தான் ஓட்டு போட்டிருக்கோம். யார் வந்து எங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்க? எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கேட்டா அந்த செய்வோண்டான்னு சொல்றாங்க. 37 வருஷம் 40 வருஷமா இதைத்தான் சொல்றாங்க. நாங்க சின்ன பிள்ளையில இருந்தோம், இப்ப எங்க பிள்ளைங்க 10th 11th 12th படிக்குதுங்க. அப்படின்னும் போது இப்ப எத்தனை வருஷமா போராட முடியும்? எங்களால போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. விளக்கு வச்சுதான் படிக்கிறாங்க. பப்ளிக் எக்ஸாம் வருது அந்த பிள்ளைகளுக்கு. 10th படிக்குது, என் பிள்ளைலாம் 10th படிக்குது. நாங்க சின்ன பிள்ளையில இருந்து விளக்கு வச்சுதான் நாங்க படிச்சுட்டு வந்தோம். இப்ப எங்க பிள்ளைகளுக்கு அதே அவலம் தான் ஏற்படுது. இப்படி அவலம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா? அடுத்தடுத்து தொடர்ந்து இருக்கிற ஊரம் எல்லாரும் அந்த அவலத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க தான் எங்களை செஞ்சு கொடுக்கணும், அமைச்சர் அவ்வளோ செஞ்சு கொடுக்கணும். எதனால தரமா இருக்கிறாங்கன்னா, நாங்க சமூக மக்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. நாங்க எல்லாருமே அதுக்குள்ள இருக்கிறவங்க பூராமே எஸ்சி தான், வேற எந்த ஜாதியுமே கிடையாது. எஸ்சி தான் எல்லா பேருமே இருக்கோம். எங்களுக்கு தர மறுக்கிறாங்களா? நாங்க இருக்கிறது பட்டா இல்லாத இடம் தான். நாங்க பட்டா கேட்டு பட்டா இப்ப வந்து ஸ்டாலின் மையம் இருக்காங்களா, அவங்க உதயநிதி ஸ்டாலின், அவங்க வந்து பட்டா 60 பட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கே கரண்ட் தர மாட்டாங்க. அதுக்கே கரண்ட் தர மாட்டாங்க. எல்லாரும் போய் கேட்டா லாக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எதுக்குனால லாக் ஆகுது? 60 பட்டாக்காச்சும் கரண்ட் கொடுக்கலாம்ல. அவர் கொடுத்த பட்டா தானே, வேற யாரு கொடுத்தாங்களா? குடியிருக்காங்க எல்லா பேருமே குடியிருக்காங்க. அப்ப எல்லா பேருக்குமே பட்டா 60 பட்டா கொடுத்துருக்காங்களே, அந்த நியாயத்து கூட வாங்க. அவங்களுக்காச்சும் கரண்ட் கொடுக்கணும்ல, அவங்களுக்கும் கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு போய் கேட்டா, மாநகராட்சியில கேட்டா, நீங்க போய் அங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க. கரண்ட் வசதி, தண்ணி வசதி, கழிப்பற வசதி, காடு மணி இருக்கு. அப்ப ஒயின் ஷாப் லீவ் அடைச்சனே ஒயின் ஷாப் இங்கிட்டு ஓபன் பண்ணி விடுறாங்க. அரசாங்கம் அந்த ஏரியாவே ஒதுக்கிட்டாங்க, தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்றக்காண்டி ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் ஓட்டு மட்டும் போதுமா? அவங்க நாங்க நல்லா இருந்தா தானே ஓட்டு போட முடியும். தண்ணி இல்ல, கக்கூஸ் இல்ல, பாத்ரூம் இல்ல, எதுவுமே இல்ல. வர்றோம், உள்ள காட்டாப்துக்குள்ள உள்ள விட மாட்டாங்க. தீர்த்த கடா போயிருங்க அப்படின்றாங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாய் மாதிரி தெரியுதா? அங்க ஒரு 5000 ஓட்டு இருக்கு, அது மட்டும் வேணுமா? கரண்ட் தண்ணி உள்ள வரணும் கண்டிப்பா. எப்படி படிக்கிறது? எப்படி கையெழுத்து போடுறது? கைரேகை வைக்கிறோம் எல்லாத்துக்கும். அப்படி பரவாயில்லையா? கைரேகை வைக்கலாமா? அப்ப எங்களை பார்த்தா யாருமே தெரியலையா? தீர்த்த கடந்த ஏரியாக்குள்ள யார் இருக்கா? எரும மாடு பண்ணி தான் குடி இருக்கு, மனுஷதானே குடி இருக்கிறோம். கேட்கணும்ல. சுத்தி உள்ள பகுதியெல்லாம் பாருங்க. எங்கிட்டு பாத்ரூம் எங்கிட்டு போறது? மெயின் பாயிண்ட் பாத்ரூம் வேணுமா? தண்ணி வேணுமா வேணாமா? செத்து போனா மட்டும் 108 ஆம்புலன்ஸ் திக்கு கொடி பிரேசத்துல அடக்கட்டுமா? தண்ணி வேணும்ல. அந்த ஏரியால பாருங்க. எல்லாரும் நீங்க ஏசி எல்லாத்துலயும் இருங்க. நாங்க ஒரு தீவிரத்தை பத்தி மெழுகுதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் தான் இருக்கு அந்த மெழுகுதிரி. மித்த நேரத்துக்கு என்ன செய்யும்? கொசு, டெங்கு காய்ச்சல் வருது. எங்க ஊசி போடுறது? பெரியாஸ்பத்திரி தான் வரணும் ஊசி போடுறதுக்கு. அதுக்காண்டி கரண்டும் தண்ணியும் கண்டிப்பா நீங்க தயவு செய்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க.